பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்றிரவு சென்னை வருகை தரவுள்ளார். அவரை அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து கூட்டணி குறித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றிரவு சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பாஜக முக்கிய நிர்வாகிகள் உட்பட பல்வேறு தரப்பினரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த சந்திப்பின் போது தமிழக பாஜகவின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து விவாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவார் என தகவல் வெளியாகி வரும் நிலையில் நாளை முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக முக்கிய நிர்வாகிகள் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி இன்று இரவு சென்னை ஐடிசி கிராண்ட் சோழா ஓட்டலில் தங்கும் அமித்ஷாவை நள்ளிரவில் மூத்த அதிமுக தலைவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சந்திப்பின் போது அதிமுக பாஜக கூட்டணி பற்றி இருதரப்பும் விவாதிக்க உள்ளதாகவும் பின்னர் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே 5 நாட்கள் பேரவைக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள போதும் சென்னையிலேயே இருக்குமாறு முக்கிய நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, RB உதயகுமார், KP முனுசாமி உள்ளிட்டோர் சென்னையிலேயே உள்ளனர். இதன்படி செங்கோட்டையன், தங்கமணி தவிர மற்ற அதிமுக முக்கிய நிர்வாகிகள் சென்னையிலேயே உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது காரிலிருந்த அதிமுக தலைவர்களின் படங்களை அகற்றியுள்ளார். இதன் காரணமாக இன்று சென்னை வரும் அமித் ஷா முன்னிலையில் பாஜகவில் ஐக்கியமாக போகிறாரா என அரசியல் ஆர்வலர்களிடையே சந்தேகத்தை கிளப்பியுள்ளது.